வள்ளுவச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குறள், மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழம் சூழ்ந்தவன் கேடு. பிறனுக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது. எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணும் என்பது பொருள். ராமசாமியும் முருங்கைக்காயும். ஒரு கிராமத்தில் ராமசாமி என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் வீட்டு தோட்டத்தில் ஒரு முருங்கை மரம் இருந்தது. வாரம் ஒரு முறை முருங்கைக்காய்களை பறித்து பையில் நிரப்பி தோளில் வைத்துக் கொண்டு 9 கல் தூரத்துக்கு அப்பால் இருக்கும் ஒரு நகரம் வரை நடந்து சென்று ஒரு மளிகை கடையில் விற்றுவிட்டு வருவது ராமசாமியின் வழக்கம். முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவார். ராமசாமி கொண்டு வரும் முருங்கைக்காயின் சுவை அந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரபலம். இதை பயன்படுத்தி மற்ற முருங்கைக்காயோடு கலந்து மளிகை கடைக்காரரும் நல்ல லாபம் சம்பாதித்து விடுவார். பல வருடமாக ராமசாமி முருங்கைக்காய் கொண்டு வருவதால் மளிகை கடைக்காரர் அதை எடை போட்டு பார்த்ததில்லை. ராமசாமி சொல்கின்ற எடையை அப்படியே நம்பி அதற்கு ஈடான மளிகை பொருட்களை கொடுத்து அனுப்புவார். காரணம், ராமசாமியின் நேர்மையும் நாணயமும் எல்லோரும் அறிந்தது. ஒரு நாள் ராமசாமி 10 கிலோ முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கான பொருட்களை வாங்கி சென்றார். சிறிது நேரத்தில் 10 கிலோ முருங்கைக்காய் மொத்தமாய் வேண்டும் என்று ஒரு சமையல்காரர் வந்து கேட்க, அவருக்காக மளிகைக்காரர் எடை போட அதில் 9 கிலோ மட்டுமே இருந்தது. அன்று முழுவதும் மளிகைக்காரருக்கு தூக்கமே வரவில்லை. ராமசாமி மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம், இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்து விட்டாரே. இத்தனை வருடங்களாக இப்படி முட்டாள்தனமாக எடை குறைவான முருங்கைக்காயை வாங்கி ஏமாந்து விட்டோமே. அடுத்த முறை ராமசாமி வந்தால் சும்மா விடக்கூடாது என்று கடும் கோபத்தில் இருந்தார். 4 நாட்கள் கழித்து ராமசாமி மிகவும் மகிழ்ச்சியாக வந்தார். நல்ல விளைச்சல் என்பதால் நிறைய கொண்டு வந்திருந்தார். கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று எத்தனை கிலோ என்று மளிகைக்காரர் கேட்க 10 கிலோ என்றார் ராமசாமி. அவர் முன்னாலேயே எடை போட்டு பார்க்க 9 கிலோ தான் இருந்தது. வந்த கோபத்தில் மளிகைக்காரர் பலார் பலார் என்று ராமசாமியின் கன்னத்தில் அறைந்தார். இத்தனை வருஷமா இப்படித்தான் ஏமாத்திட்டு இருக்கியா? கிராமத்துக்காரங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பிதானே எடை போடாம அப்படியே வாங்கினேன். இப்படி துரோகம் பண்ணிட்டியே, சீ என துப்ப நிலை குலைந்து போனார் ராமசாமி. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப ஏழை. எடைக்கல்லு வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்கிற 1 கிலோ பருப்பை ஒரு தட்டுலையும் இன்னொரு தட்டுல முருங்கைக்காயும் வச்சுத்தான் எடை போட்டு கொண்டு வருவேன். இதை தவிர வேறு எதுவும் தெரியாதுங்க ஐயா என்று காலை பிடித்து அழ மளிகைக்காரருக்கு செருப்பால் அடித்தது போல் இருந்தது. தான் செய்த துரோகம் தனக்கே வந்ததை உணர்ந்தார். இத்தனை வருடங்களாக ராமசாமியை ஏமாற்ற நினைத்த மளிகைக்காரரும் அவருக்கே தெரியாமல் ஏமாந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார் என்பது தெளிவானது. இதுதான் உலக நியதி. நாம் எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். நல்லதை தந்தால் நல்லது வரும், தீமையை தந்தால் தீமை வரும். வருகின்ற நற்காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயம் வரும். ஆகவே நல்லதை மட்டுமே தருவோம், நல்லதை மட்டுமே விதைப்போம். ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே வேற்று வடிவில் நிச்சயம் அறுவடை செய்வான். மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. வள்ளுவத்தை படிப்போம், அதன்படி நடப்போம்.